அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 15 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். பழமான தக்காளியாக ஒரு 3 தக்காளியை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு குட்டியாக புளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான சேல்ட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம தண்ணி எதுவுமே காட்டாத நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு பருப்பும் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சட்னி எடுத்து ஊற்றிடலாம். சட்னி ஊற்றி நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நம்மளால் வதக்கட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினா உங்களுக்கு ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் திரும்ப கொதிக்கிட்டுங்க. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனையோடு உங்களுக்கு வந்து கார சட்னி கொதிச்சுட்ருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு சாஃப்டான இட்லியோட இல்லாட்டி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்